கண்ணியமிக்கவர்களே, இத்தகைய சலஃபி தான் உண்மையில் சலஃபி. மார்க்கத்தை தெரிந்துள்ளவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை தெரிந்துள்ளவர்கள், சஹாபாக்களுடைய வழிமுறையை தெரிந்து அவ்வாறே அவர்கள் எவ்வாறு அதனை நடைமுறைப்படுத்தினார்களோ, எவ்வாறு அதனை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தார்களோ, எவ்வாறு அவர்கள் வாழ்விலே அதனை கடைபிடித்தார்களோ, இத்தனை அம்சங்களையும் தெரிந்து வைத்துள்ள ஒரு இளைஞன்தான், ஒரு முஸ்லிம் தான் சலஃபி ஆக முடியுமே தவிர, கண்ணியமிக்கவர்களே, சலஃபி என்பது ஒரு வாதம் கிடையாது. இது வெறும் ஒரு பட்ட பெயரோ, ஒரு அடையாள பெயரோ, ஒரு குடும்ப பெயரோ நிச்சயமாக கிடையாது. இதனை நாம் சரியாக விளங்கி, இது சரியான பாதையில் உள்ள இஸ்லாத்தை சரியாக புரிந்து சரியாக அமல் செய்யக்கூடிய இந்த வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தினுடைய பெயர்தான் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ, அஹ்லுல் ஹதீஸ், அஸ் சலஃபியூன் என்று வெவ்வேறு பெயர்களால் இவர்கள் அறியப்படுகின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, இதிலிருந்து நாம் எதனை தெரிந்து கொண்டோம் என்றால், யார் ரசூலுல்லாஹினுடைய பாதையை அறியாமல் இருக்கின்றார்களோ, சஹாபாவினுடைய பாதையை அறியாமல் இருக்கின்றார்களோ, அவர்கள் ஒருபோதும் என்னவாக முடியாது, உண்மையான முஸ்லீமாகவும் ஆக முடியாது. ஒரு சலஃபி என்பது அதைவிட மேலானது. நிச்சயமாக அவர்கள் ஆக முடியாது. ஏனென்றால் அவர்கள் பாதையை அறியாதவர்கள். பாதையே அறியவில்லை என்றால் எவ்வாறு அதனை அவர்கள் கடைபிடிப்பார்கள், எவ்வாறு அதனை போதிப்பார்கள், எவ்வாறு அமல்படுத்துவார்கள்? சாத்தியமே இல்லை. கண்ணியமிக்கவர்களே, ஆக இந்த சலஃபியா பாதை என்பது சரியாக நாம் அதனை விளங்கி சரியாக அதனை நாம் அமல் செய்து பிறரிடத்தில் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமை நம்மீது இருக்கின்றது.